ததீம் ததிர தீம் ததீம் ததிர தீம் ததீம் ததிர திரனா திரனன தீம் ததீம் ததிர தீம் ததீம் ததிர தீம் ததீம் ததிர திரனன திரனன தீம் ததீம் ததிர தீம் ததீம் ததிர தீம் ததீம் ததிர திரனா திரனன தீம் ததீம் ததிர தீம் ததீம் ததிர தீம் ததீம் தனன திரனன திரனன மாயா 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 உன்னை காணவே மின்னலே பூக்கின்றதே நீ பேசினாலே கோடி இன்னும் மலர்கின்றதே காலம் எல்லாம் உன் கையில் காவல் எல்லாம் உன் கண்ணில் நியாயம் எல்லாம் உன் சொல்லில் வெற்றி என்றும் உன் வாழ்வில் ஒருபோதும் முந்தன் கண்கள் கண்ணீர் சிந்தாதே நீ தெய்வ பொன்மானே மாயா 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 தடுமாற்றம் கிடையாது தன்மானம் மீறாது தடையெல்லாம் யாரும் போட்டால் அஞ்சாது ஓ பணம் கண்டு மயங்காது குணமின்றி பழகாது அவமானம் தாண்டி வெல்ல அசராது ஏமாற்றம் நேரும் போது குழம்பாது புது மாற்றம் மீண்டும் காண நெஞ்சே சளைக்காது உன் கீதை பாதை செல்லும் பொய் பேசும் புகழை தள்ளும் பிறந்தாக கைகள் நீட்டி நியாயம் கேட்பாளே தன் மானம் காப்பாளே மாயா 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 பாம்புக்கு பல்லுல தான் விஷம், ஆனா இந்த பத்திரிக்காரனுக்கு உடம்பெல்லாம் விஷம். பார்த்து ஜாக்கிரதையா நடந்துங்க. பதவி போனா தைரியமும் போயிடும் போல இருக்கு. மனுஷன் பயந்து சாவறாரு. என்னது இந்த நல்ல நேரத்துல மேடத்துக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லி அசத்தலான்னு பார்த்தா மாயா வீட்டுக்கு அனுப்புனால் சொதப்புறானே. அந்த நிச்சயதார்த்தத்துல இன்னுமா ஒண்ணு நடக்கல? நடக்கணுமே, நடக்கும். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க சந்திரசேகர். ஒத்த பொண்ணை பெற்று வச்சிருக்கீங்க, அவளுக்கு இவ்வளவு லேட்டா கல்யாணம் பண்றீங்க? அது லேட் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எங்க வீட்டு பொண்ணை கேட்டீங்கன்னா ரொம்ப ஏர்லின்னு சொல்லுவா. எங்க சமூகத்துல பொண்ணுங்களுக்கு 18 வயசை தாண்டவே விடுறது இல்ல. நீங்க இப்பவாது பண்றீங்களே, பரவாயில்ல பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க சமூகம் வேற எங்க சமூகம் வேற. அப்படியா? இந்த வரேன். ஏண்டா, எவனோ ஒருத்தன் என்னவோ சொல்றான்னா அதை போய் பெரிய பொருட்டா எடுத்துக்கிறிய? இல்ல பாலு, அவர் மனசுல அப்படியே ஒரு எண்ணம் இருக்கு. பெத்தவ இருந்திருந்தா மாயா கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பான்னு இன்னொருத்தர் சொல்லுவா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கருத்தை சொல்லுவாங்க. உனக்கு ஒரு சின்ன வீடு இருக்கு, அப்படியும் சொல்லுவானுங்க. அந்த பொம்பளை சொல்லிதான் நீ மாயாவுக்கு இவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணாம வச்சிருக்கேன்னு சொல்லுவானுங்க. இதெல்லாமாடா சீரியஸா எடுத்துக்கிறது? குறை சொல்றதுக்குன்னு பாதி பேர் வருவானுங்கடா. நீ சந்திரமண்டலத்திலேயே இந்த நிச்சயதார்த்தத்தை வச்சிருந்தா கூட ராக்கெட் ஏன் இவ்வளவு மெதுவா போச்சுன்னு கேட்பானுங்கப்பா. இல்லடா, மத்தவங்களுக்காக இல்லைன்னா கூட நமக்கே தெரியுதுல்ல. இனிமே மாயாவுக்கு எந்த சங்கடமும் வராம பாத்துக்கணும். உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கை இருக்கு, பயமாவும் இருக்கு.
என்னங்க ஆ ஆ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசிட்டீங்களா? ஆ நான் அப்பவே பேசிட்டேம்மா. மறுபடியும் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணுங்க. மறுபடியும் பண்ணா அதுக்கு பேர் ரிமைண்டர்ல இரிட்டேஷன். என்கிட்ட மட்டும் நல்லா தெளிவா பேசுங்க. உங்ககிட்டயாவது தெளிவா பேசுறேன்னு நீ சந்தோஷப்படணும். போ போ மாயாவை ரெடி பண்ணு போ. சரிங்க. என்ன மாயா ஒரு மாதிரியா இருக்க? அப்படிலாம் இல்லையே. எக்ஸைட்மெண்ட்டா? தடவை நடந்தா அப்படி இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நிச்சயம் சொன்னப்பவே இந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட்லாம் வரவே இல்லை. இது பாரு மாயா, பழசே நினைச்சிட்டு இருக்காத. புதுசா நடக்க போறது பாருமா. நல்லா எடுத்து சொல்லுமா. இங்கே இருந்தா இதே தான் பேசிட்டு இருப்ப. வா போலாம். எல்லாரும் வந்துட்டோம் ஆண்டி, அப்புறமா போலாம். என்னமோ தெரியலம்மா, அங்கிள் தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. வா போலாம். வா. எப்போ வருவாங்க அங்கிள்? எனி செகண்ட் வந்துருவாங்கம்மா. அதுக்கு தான் முன்னேற்பாடா உன்னை கீழே கூட்டிட்டு வர சொன்னேன். பத்திரம் இடிக்க போறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க சந்திரசேகரன்றது யாரு? பிரபு சார் வீட்ல இருந்து வரேன். இது உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அங்கிள், நான் பிரபு. அங்கிள், நான் பிரபு. உங்க மேல நான் எவ்வளவு பெரிய மரியாதை வச்சிருந்தேன். ஆனா நீங்க எல்லாருமா சேர்ந்து என்னை சீட் பண்ணிட்டீங்க. மாயாவுக்கு ஏற்கனவே ஒரு நிச்சயதார்த்தம் நடந்து நின்னு போனதை என்கிட்டயே மறைச்சிங்க. ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத பொண்ணோட வாழறதுக்கு என்னால முடியாது. இதையெல்லாம் நீங்க எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாலேயே என் முடிவை சொல்லியிருப்பேன்.
சாரி அங்கிள், எனக்கு மாயா வேண்டாம். I'm okay. I'm okay. மாயாவோட நிச்சயதார்த்தம் நின்று போச்சு சார். சார் எல்லாமே பரபரப்பாக போயிட்டு இருந்தது சார். யாரோ ஒருத்தன் மாப்பிள்ளைகிட்ட இருந்து லெட்டர் கொண்டு வந்து கொடுத்தான். அப்புறம் என்ன சார், பொண்ணை மாப்பிள்ளைக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டானா, நிச்சயதார்த்தமே நின்று போச்சு சார். சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க. நான் போய் மேடத்துக்கிட்ட சொல்லிடுறேன். ஈவினிங் என்னை வந்து பாரு. ஓகே சார். மேடம், கொஞ்சம் பேசணும். நீங்க போங்க, நான் வரேன். ஒரு நிமிஷம். என்ன கிரி, என்னாச்சு? மேடம், மாயாவோட நிச்சயதார்த்தம் நின்று போச்சு. முட்டாள். என்ன மேடம், சொன்னா சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா அங்கேயே சொல்லியிருக்க வேண்டியதானே. இவ்வளோ லேட் பண்ணிட்டேன். என்கிட்டயா சவால் விடுறான்? சொல்ல அரவிந்த். அக்கா, அங்க என்ன நடக்குது? அக்கா, அங்க என்ன நடக்குது? சரிக்கா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகேடா. சார், ஒரு நிமிஷம்.
அரவிந்த் தான் ஃபோன் பண்ணான். பரமேஸ்வரி இந்த நிச்சயதார்த்தம் நின்னதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்களாம். பரமேஸ்வரி பேசிட்டு இருந்தாளா? இங்க நிச்சயதார்த்தம் என்ன விஷயம் அங்க அவளுக்கு எப்படி தெரியும்? லக்ன பத்திரிக்கை வாசிச்சிடலாமா? எல்லாரும் வந்தாச்சா? ஆரம்பிச்சிடலாம். சென்னை கோட்டூர்புரத்தை சேர்ந்த பிரியா குரூப் ஆஃப் கம்பெனிஸின் நிறுவனர் உயர் திரு கே அமர்நாத் ஏ பரமேஸ்வரி அவர்களின் குமாரத்தி ஏபி பிரியாவிற்கும் தொழிலதிபர் எஸ் அருணாச்சலம் ஏ பார்வதி தம்பதியரின் மகனுமான ஏ பிரதாப் என்ற திருநிறை செல்வனுக்கும் நிகழும் நந்தன வருடம் தை மாதம் 9ஆம் நாள் திருமணம் செய்ய போவதாக பெரியோர்கள் ஆசையுடன் நிச்சயிக்கப்படுகிறது. பகவான வேண்டிண்டு தட்ட மாத்திக்குங்க. சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியாயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. வாங்கிக்கோ. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அடுத்த லக்ன பத்திரிக்கை வாசிச்சிடலாமா? ஆகட்டும். பிரியா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனர் அமர்நாத் ஏ பரமேஸ்வரி அவர்களின் குமாரன் செல்வன் ஏபி ரமேஷிற்கும் சென்னை ஆவடியை சேர்ந்த தொழிலதிபர் உயர் திரு கல்யாண சுந்தரம் கே நந்தினி அவர்களின் குமாரத்தி செல்வி பூர்ணாதேவி என்கிற பூர்ணாவிற்கும் நிகழும் நந்தன வருடம் தை மாதம் 9ஆம் நாள் திருமணம் செய்விப்பதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. பகவான மனசுல நினைச்சுட்டு இரு வீட்டாரும் தாம்பூல தட்டை மாத்திக்குங்க. சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியாயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசம் பகபத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிடுத்து. கல்யாணம் 9ஆம் தேதி பிக்ஸ் ஆயிடுத்து. இரு வீட்டாரும் கல்யாண வேலைகளை இப்பவே ஜரூரா ஆரம்பிச்சிடலாம். பகவான் துணையா இருப்பார். நல்லது. பரமேஸ்வரி அம்மா இப்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷங்க. இன்னும் சொல்ல போனா மேடத்துக்கு இன்னைக்கு ரெட்ட சந்தோஷம். அப்படியா? என்ன சம்பந்தி, எங்களுக்கு தெரியாம இன்னொரு சந்தோஷம்? அது பொண்ணு பையன் 2 பேருக்குமே ஒரே நேரத்துல நிச்சயதார்த்தம் நடந்துச்சு இல்லையா, அததான் சொல்றாரு. ஓஹோ. சரி. சாரி மேடம். எங்க அழைப்பை ஏத்துக்கிட்டு இங்க வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்க எல்லாரோட வாழ்த்தும் எங்களுக்கு முக்கியம். டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட போலாமா? சந்தோஷம். வாங்க ப்ளீஸ். சும்மா சொல்லக்கூடாது. உண்மையிலேயே நீங்க அயன் லேடி. தடப்பட்டு போன சம்பந்தத்தை திரும்பவும் தக்க வச்சுக்கிட்டீங்களே, அது மட்டும் இல்ல, உங்க பையனுக்கு பெரிய இடத்துல பொண்ணு பார்த்திருக்கீங்களே. கங்க்ராச்சுலேஷன் மேடம். தேங்க்ஸ். யார் முட்டி மோதனாலும் இறுதி வெற்றி உங்களுக்குத்தான் ப்ரூவ் பண்ணிட்டீங்களே மேடம். உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு மேடம். சார், அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு இன்னொரு ஸ்வீட் நியூஸ் இருக்கு.
அதை கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்னன்னு சொல்லுங்க. உங்க பையனை ஜெயிலுக்குள்ள தள்ளினாலே மாயா, அவளுக்கும் இன்னைக்கு தான் நிச்சயதார்த்தம். ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். ஆனா அந்த நிச்சயதார்த்தம் நடக்கல, நின்னு போயிடுச்சு. அடடே, அப்படியா? ஆமா சார். அட பாவமே, 2 தடவை நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் நின்னு போச்சுன்னா இனிமே அந்த பொண்ணை யார் கட்டிக்குவா? அதான் எனக்கும் வேதனையா இருக்கு. நீங்க பயங்கரமான ஆளு மேடம். வீட்ல இருந்துகிட்டே மாயாவுடைய வாழ்க்கையில விளையாடி முடிச்சிட்டீங்களே.